நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை என வரும் கேள்வி இல்லை, அது நமதென பதில் தர துணிவுண்டோ. நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த வழியின் தலைமகன் இயேசுவை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக, இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். வருக வருக, இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் வளரும். லல்லல்லா லல்லல்லா. வருக வருக, இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு பின் 2ஆம் ஞாயிறுக்கு அடுத்த வெள்ளியாகிய இன்று, அதாவது இயேசுவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவிற்கு பிறகு வரக்கூடிய இந்த வெள்ளி, இயேசுவினுடைய தூய்மை மிகு இதயம் பெருவிழாவாக கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவினுடைய அன்பை நம்முடைய வாழ்நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் அருமையாக சுவைத்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அந்த தூய்மை மிகு இதயத்திலிருந்து வழிகின்ற கனிவையும் இரக்கத்தையும் அன்பையும் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்றோம். அப்படி அனுபவிக்கக்கூடிய நமக்கு இந்த நாள் இயேசுவுக்கு, குறிப்பாக இயேசுவினுடைய இதயத்திற்கு நன்றி சொல்லுவோம். இந்த விழா நமக்கு குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வெள்ளிக்கிழமை என்று ஒரு சில இடங்களில் நாம் சிறப்பிக்கிறோம், அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றுமே இயேசுவினுடைய இதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆனால் இந்த திருவிழாவானது உலகம் முழுமைக்கும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். குறிப்பாக உலகத்திலே அமைதி நிலவ வேண்டும், போர்கள் முடிவுக்கு வர வேண்டும், உலக மக்களும் இந்த உலகில் வாழும் உயிர்களும் இயேசுவினுடைய அன்பையும் அமைதியையும் சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். அதோடு கூட இந்த கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பலியை இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசுவினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என இந்த பலியில் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலாட மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய
அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்கள் இனம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்கள் இனங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமத்தனை வீட்டில் நின்று எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையில் நின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்போரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலந்தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 103. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை
படுகொலில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கடவுளுடைய இதயம், கடவுளுடைய மகனுடைய இதயம், கடவுளிடமிருந்து மகனாக வந்தவரிடமிருந்து வந்த இதயத்தை நாம் இன்று பெருமையோடு நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த இதயத்திலிருந்து வழுகின்ற அன்பையும் இரக்கத்தையும் கனிவையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு அவருடைய வார்த்தைகளிலே நமக்கு ஆறுதல் தரக்கூடிய பல வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகமும் நமக்கு மிகவும் ஆறுதலாக உள்ள வார்த்தைகள் தான். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே என்று சொல்லுகிறார்.
பெரும் சுமை இந்த உலகிலே எதுவாக இருக்கக்கூடும்? ஒருவேளை அது நம்மை பொறுத்தவரை கடன் சுமையா, பொருளாதார சுமையா, அல்லது குடும்பமே சுமையாக தெரிகிறதா? அல்லது எது பெரும் சுமையாக இருக்கும்? கடன் தொல்லை அல்லது வேறு என்ன தொல்லையாக இருக்கணும் பெரும் சுமை என்பது? சற்று யோசித்து பாருங்களே, பெரும் சுமை என்பது என்ன? இயேசு சொல்லுகின்ற பெரும் சுமை என்பது என்ன? அது இயேசுவே சொல்லுகிறார், கடவுளுடைய மகன் சொல்லுகிறார் பெரும் சுமை என்று. அந்த பெரும் சுமை என்று யோசிக்கின்ற பொழுது நான் பல நேரம் யோசித்து பார்ப்பது உண்டு. சிலருக்கு எல்லாமே சுமைதான். பள்ளிக்கூடம் செல்லுகின்ற பிள்ளையை கேளுங்கள், சுமை எதுவென கேட்டால் சுமக்கின்ற புத்தகம் உட்பட, சுமக்கின்ற பை உட்பட, பள்ளிக்கூடத்திற்கு நடந்து போவது உட்பட, பள்ளிக்கூடத்திலே குறிப்பிட்ட நேரங்கள் கவனிப்பது உட்பட, பள்ளிக்கூடத்திலே தேர்வு எழுவது உட்பட, பள்ளிக்கூடம் செல்லுகின்ற வாகனத்தில் பயணம் செய்வது என்ன, ஒரு நாளைக்கு ஒருவேளை அந்த குழந்தைக்கு பள்ளிக்கு செல்வது சுமையாக இருக்கலாம், அல்லது சில பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடும். அதை போல இந்த வாழ்க்கையிலே பள்ளி காலங்களை முடித்து கல்லூரிக்கு செல்வது என்பதும் சுமையாக இருக்கக்கூடும். சிலருக்கு திருமணம் முடிப்பது என்பதும் பெரும் சுமையாக இருக்கக்கூடும். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது என்பதும், அல்லது குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு குடும்பத்தை வழிநடத்தி செல்கின்ற ஒவ்வொரு நாள் கடமை ஒருவேளை பெரும் சுமையாக இருக்கக்கூடும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த பெரும் சுமை என்று இயேசு எதை சொல்லுகிறார்? வெறுமனே உண்பதும் உறங்குவது மட்டுமே வாழ்க்கை அல்ல. அதையும் தாண்டி கிறிஸ்துவ மக்களாகிய நமக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு வேறு ஒரு பொறுப்பும் கடமையும் சுமையும் உண்டு. அது என்ன வேறு ஒரு பொறுப்பும் கடமையும் சுமையும் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே கடன் தொல்லை என்கின்ற சுமையை விட, குடும்ப பொறுப்புகள் என்கின்ற சுமையை விட, அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சுமைகளை விட, நம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இந்த வாழ்க்கையிலே கடமையும் பொறுப்பும் சுமையும் வேறு ஒன்று உண்டு. அதுதான் இயேசு சொல்லுகின்ற பெரும் சுமை என்று நான் எண்ணுகிறேன். அது என்ன? நேர்மையோடு வாழுவது. இந்த உலகிலே நேர்மையோடு வாழ்வது என்பது நிச்சயமாக அது பெரும் சுமைதான். இந்த நேர்மையோடு வாழுகிற அந்த நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மத்தேயு நற்செய்தி அதிகாரத்திலே மலைப்பொழிவிலே இயேசு மிக தெளிவாக சொல்லிக்கொண்டே வருவார். பேறு பெற்றோர் பட்டியல். அந்த பேறு பெற்றோர் பட்டியலை நீங்கள் இப்போது எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த பேறு பெற்றோர் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு எடுத்தோம் என்றால், அதனால் வரக்கூடிய சுமைகள்தான் இயேசு சொல்லுகின்ற பெரும் சுமை. அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். இந்த உலகிலே நான் தொடக்க முன்னுரையிலே சொன்னேன், இன்று இந்த உலகிற்கு தேவையான ஒன்றாக எது இருக்கிறது என்றால் அமைதி. உலகம் தர முடியாத அமைதியை இயேசு தருகிறார் என்று நான் நம்புகிறோமே. இந்த உலகிற்கு இயேசு தரக்கூடிய அமைதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா என்றால், போர்களும் வன்முறைகளும் நிறைந்த உலகாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்துணை நாட்கள் ஆகிவிட்டது. இந்த போருக்கான சூழலும் அரசியலும் கடந்து கொண்டே செல்லுகிறது. இந்த போர் சூழ்நிலையும் அரசியலும் கடந்து கொண்டே செல்லுகிற சூழ்நிலை எதற்காக, எதன் பின்னணியில் நடக்கிறது? நாட்டையும் ஆளுகிற அந்த நிலை, நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அகபரித்து கொள்ளுகிற அந்த நிலை, தனக்கென எடுத்து கொள்ளுகிற அந்த நிலையின அது நீண்டு கொண்டே போகிறது. அதற்கு இடையிலே மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நாட்டு தலைவர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசியல் சூழ்நிலை என பல்வேறு நிலைகளிலே இந்த போர்களும் வன்முறைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது, மனித உயிர்களும் இந்த நிலத்தில் வாழுகின்ற உயிர்களும் ஒவ்வொரு நாளும் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் இயேசுவினுடைய இதயத்திலே இன்று நாம் கனிவோடும் அன்போடும் கேட்கின்ற வேண்டுகிற ஒரு வேண்டுகோள் என்னவெனில், இயேசுவே இந்த உலகிற்கு அமைதியை தாரும் என்கின்ற ஒரு நிலைதான். அப்போ இந்த அமைதியை ஏற்படுத்துவதற்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியில் இறங்குவோருக்கும் ஒரு பெருஞ்சுமை வருகிறது. நம்முடைய திருத்தந்தை மிக தெளிவாக அதை சொன்னார். இந்த உலகிலே அமைதியை ஏற்படுத்துவோர் இடத்தில்தான் கடவுள் இருக்கிறார் என சொல்லி வன்முறையை தூண்டுவோருக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கிறார்.
நாமும் அப்படித்தான். இந்த உலகிலே எந்த உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த உலகிலே உயிரை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் உரிமை கொண்ட ஒரே ஒருவர் நம்முடைய கடவுள் மட்டுமே. அப்படியெனில் சக மனிதர்களுடைய உயிர்களை பறிப்பதற்கோ அமைதியை சீர்குலைப்பதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அமைதியை ஏற்படுத்த ஒரு மனிதர் ஒரு சூழ்நிலையில் அதற்காக முயற்சி செய்கிறாரெனில் அதனால் வரக்கூடிய ஒரு சுமைதான் பெரும் சுமையாக இருக்கக்கூடும். அதை ஒரு எளிய முறையில் புரிந்து கொள்வோம். ஒருவேளை கணவனும் மனைவியும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். கணவன் பேசிக்கொண்டே போகிறார், கோபத்தில் எரிச்சல் படுகிறார், கோபப்படுகிறார், மனைவியை திட்டுகிறார். மனைவியும் பதிலுக்கு பதிலாக திட்டுகிறார், கோபப்படுகிறார், எரிச்சல் படுகிறார் என்றால் அந்த சூழ்நிலையில் அங்கு ஒரு குழந்தை, சிறு குழந்தை இருக்கிறது என நினைத்து கொள்வோம். அந்த குழந்தை அம்மாவையும் பார்க்கும், அப்பாவையும் பார்க்கும். இடையில பேசிச்சு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து குழந்தையை திட்டுவாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை பார்க்கின்ற ஒரு ஏக்க பார்வை குழந்தைக்கு நிச்சயமாக பெரும் சுமை. ஏனெனில் அந்த குழந்தை தாய்க்கும் தந்தைக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்த ஒரு சிறு முயற்சி எடுக்கிறது. பேசாமல் அமைதியாக கண்ணால் பேசி, ஏம்மா இப்படி பேசுகிறீங்க, ஏப்பா இப்படி சண்டை போடுறீங்க, இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இருக்காதா? அந்த குழந்தை அங்கே பேச முடியலைன்னா, அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லவும் முடியலைன்னா அந்த குழந்தையினுடைய உள்ள குமுறல் எப்படி இருக்கும்? அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த நிலைதான் அன்புக்குரியவர்களே அமைதியை ஏற்படுத்த அந்த சிறு குழந்தை எடுக்கக்கூடிய அந்த முயற்சி தான் குழந்தையினுடைய பெரும் சுமையாக இருக்கக்கூடும். இது இயேசுவினுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. ஒருவேளை அந்த வீட்டாருடைய அந்த சண்டையை நிறுத்தி வைப்பதற்காக ஒரு அண்டை வீட்டார் முயலுகிறார் என்றால் அதனால் அவர் படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் மனவேதனைகளும் தான் பெரும் சுமையாக இருக்கக்கூடும். ஒரு அமைதியை குடும்பத்தில் ஏற்படுத்துவோர் என்றாலும், அல்லது அந்த ஊரிலே ஏற்படுத்துவோர் என்றாலும், அல்லது இந்த உலகிலே ஏற்படுத்துவோர் என்றாலும், அமைதிக்காக அவர் படக்கூடிய துன்பங்களும் மன உளைச்சலும், அவர் படக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களும் வேதனைகளும் தான் நிச்சயமாக பெரும் சுமையாக இருக்கக்கூடும். அப்போ நம்ம படுற துன்பம்லாம் துன்பம் இல்லையா? அதெல்லாம் பெரும் சுமை இல்லையா? ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே என் கடன் சுமையை போக்குங்கன்னு நான் கேட்குறேனே, ஆண்டவரே என் வீட்டு பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு நான் கேட்குறேனே, ஆண்டவரே என் குடும்பத்தில் நடக்காத இந்த பிரச்சனையை, குடும்பத்தில் நடந்த இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, நடக்காத இந்த விஷயத்தை நடத்தி காட்டுங்க அப்படின்லாம் நான் சொல்கிறேனே, இதுவெல்லாம் எனக்கு பெரும் சுமையாக இருக்கிறதே, அதுவெல்லாம் பெரும் சுமை அல்லவா என்று நீங்கள் கேட்கக்கூடும். அன்புக்குரியவர்களே, இயேசு மிக தெளிவாக அதற்கு அடுத்த வருகிற நிலையிலே சொல்லுகின்றார். நுகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த நுகம் என்ற வார்த்தை விவிலியத்திலே குறிப்பாக இந்த மத்தேயு நற்செய்தியில் பயன்படுத்தப்படுகிற இந்த நிலை, நுகம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நுகம் என்பது 2 விலங்கு, 2 மாடுகள் இழுத்து செல்லுகின்ற பொழுது 2 மாடுகளுக்கு கழுத்திலே போடப்பட்ட ஒரு தடி. அந்த கழுத்திலே போடப்பட்ட அந்த ஒரு தடிக்கு பெயர் தான், தடி என்றால் பெரிய குச்சி, பெரிய கட்டை, இந்த கட்டைக்கு பெயர் தான் நுகம். அந்த நுகமானது 2 விலங்கு அல்லது 2 மாடுகளுக்குடைய அந்த சுமையை கழுத்தில் சுமந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த பெரிய மரக்கட்டையினுடைய நடுப்பகுதியிலே ஒரு நேர்கோட்டு கட்டை ஒன்று இருக்கும். அது வண்டியினுடைய சுமையை அது இலகுவாக தாங்கி பிடித்திருக்கும். இந்த மாடுகள் இந்த நுகத்தை இழுத்து கொண்டு செல்லலாம், ஆனால் வண்டியினுடைய சுமை இந்த மாடுகளுடைய கழுத்தில் வந்து விழாது. இழுக்க உதவி செய்கிற இந்த நுகம், இந்த நுகத்தடியின் மீது வண்டியில் எவ்வளவு சுமை ஏற்றினாலும் அது வந்து அங்கே நுகத்தடியில் விழாது, சுமை விழாது. ஆனால் இழுத்து செல்லுகின்ற பலத்தை 2 மாடுகளுக்கும் அங்கே கழுத்திலே கொடுக்கப்படுகிறது. அப்போ என் நுகம் அழுத்தாது என்று இந்த நுகத்தை ஆண்டவர் ஏன் சொல்ல வேண்டும்? இந்த நுகம் என்கின்ற அந்த வார்த்தையை இயேசு ஏன் பயன்படுத்த வேண்டும்? நான் சொன்னேன் 2 விலங்குகள் என சொன்னேன். அது மனிதர்களாக கூட இருக்கலாம். 2 மனிதர்கள் சுமையை சேர்ந்து இழுக்கிற நிலையாக இருக்கலாம். அப்போ நான் என் சுமையை நான் சுமக்க நேர்ந்தால் என்னோடு கூட என் நுகத்தை பகிர்ந்து கொள்பவர் யார்?
என்னோடு கூட என் நுகத்தை பகிர்ந்து கொள்பவர் இந்த உலகிலே பலர் இருக்கலாம். அப்படி இல்லாத மனிதர்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகம் அழுத்தாது, என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என சொல்லுகிறார். எப்படி இது முடியும்? பெருஞ்சுமை என அமைதியை ஏற்படுத்துகிற நிலையை சொன்னேன். இது எப்படி முடியும்? அன்புக்குரியவர்களே, அந்த அமைதியை ஏற்படுத்துகிற மனிதர்களுக்கு கிடைக்கின்ற உள் அமைதி கடவுளிடமிருந்து கிடைக்கக்கூடிய அமைதி. மற்ற உலக பொருட்களாகிய அத்தனையும், பணம் இன்று வரும், அது பயணிக்கக்கூடியது. இன்றைக்கி என் பாக்கெட்டில் இருக்குது, நாளைக்கு உங்கள் பாக்கெட்டுக்கு வந்துடும். பணம் பயணித்து விடும், சேர்க்கின்ற சொத்து தீர்ந்து போய்விடும், சேர்க்கின்ற சொத்து அகபரித்து கொள்ளப்படும், சேர்த்து கொள்ளுகின்ற அத்தனை நகை நட்டு அத்தனையும் ஒருவேளை காணாமல் போய்விடும் அல்லது அடுத்தவருக்கு சென்றுவிடும். ஆனால் உலகம் தர முடியாத அமைதியை தருகிற ஆண்டவர், என்னோடு நுகத்தை சுமக்கக்கூடியவர் எனக்கு தருகின்ற அமைதி எவராலும் இந்த உலகில் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அந்த ஆண்டவர் தரக்கூடிய அந்த அமைதியை, ஆண்டவர் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில், அதுதான் கடவுள் சொல்லுகின்ற பெரும் சுமை சுமந்தவர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைதி. அந்த அமைதியும் அந்த கனிவும் அந்த இரக்கமும் நாம் இன்று கொண்டாடுகிற இயேசுவினுடைய இதயத்திலிருந்து வருகிறது. எனவேதான் என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என சொல்லுகிறார். என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாங்க எல்லாத்தையும் என் மேலே இறக்கி வச்சுட்டு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. என் மேலே எல்லாத்தையும் போட்டு போயிருங்க, நான் சுமந்துக்கிறேன், உங்களுக்காக நானே தினமும் சிலுவையை சுமந்துக்கிட்டு வரேன் அப்படி சொல்லலை ஆண்டவர். உங்களுக்காக நானே தினந்தோறும் இந்த திருப்பலியில் பலி ஆகுகிறேன் என ஆண்டவர் சொல்லவில்லை. என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம எப்படி இதை புரிந்து கொள்வது என்றால், நம்ம வெயிலில் போயிட்டுருக்குறோன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கை அப்படி தான், தினசரி வாழ்க்கை அப்படி தான். நம்ம வாழ்க்கை வெயிலில் போகிற ஒரு வாழ்க்கை தான், தினந்தோறும் சேலஞ்சஸ் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். தினந்தோறும் சேலஞ்சஸ், ஒவ்வொரு நாளும் சோதனைகளும், ஒவ்வொரு நாளும் சவால்களும் நிறைந்த வாழ்க்கை தான். வெயிலில் போகிற வாழ்க்கை தான், வெயிலில் நடந்து போகிற வாழ்க்கை தான். அந்த வெயிலில் நடந்து போகின்ற பொழுது ஒரு குடை கிடைத்தால் நிழலிலே சற்றே நாம் இளைப்பாரி செல்வோமே, அது மாதிரி. அப்படி வெயிலிலே போகின்ற பொழுது நாம் ஒரு மரத்தின் அடியில் நின்று நிழலிலே நின்றோம் என்றால் அந்த நிழலிலே நின்று இளைப்பாறுவதைப் போல, அப்போது ஒருவர் நமக்கு தண்ணீர் கொடுத்தார் என்றால் அந்த தண்ணீரை பருகிவிட்டு நாம் நடந்து செல்வோமே மீண்டும், அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் வந்து சற்றே இளைப்பாரி, சற்றே நமக்கு எனர்ஜியை நம்மகிட்ட அவற்றிருந்து வாங்கிக்கிட்டு கற்றுக்கொண்டு நுகத்தை மீண்டும் சுமந்து கொண்டு நாம் செல்கிறோம் எனில் அந்த பயணம் இனிதாகும். அப்படிப்பட்ட இனிதாகக்கூடிய அந்த பயணத்திலே இன்று அந்த இதயத்தை கொண்டாடுகிற நாம், இயேசுவினுடைய இதயத்தில் வழிகிற அன்பையும் இரக்கத்தையும் அமைதியையும் சுவைக்கின்ற நாம், அவரிடத்திலே சற்றே இளைப்பாரி அவரிடம் கற்றுக்கொண்டு அவர் தருகிற அந்த நுகத்தை சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து செல்லுவோம். நாம் நிச்சயமாக இயேசுவினுடைய அன்பர்களாக, இதயத்தில் வழிகிற அன்பர்களாக மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை வாழ்வாக்கக்கூடிய, சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை வாழ்வாக்கக்கூடிய மனிதர்களாக இந்த நாளில் நாம் உறுதிமொழி எடுப்போம். இறைவன் இரக்கம் மிகுந்தவர், அன்பு கொண்டவர், தன்னுடைய இதயத்திலிருந்து நமக்கு ஆறுதலை கொடுத்து மீண்டும் நாம் பயணிக்க உத்வேகத்தையும் கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவாராக. ஆமீன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியை நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார்,
சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பும் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ எங்களுடைய தேவைகளை வேண்டுதல்களுடைய பாதத்தில் எடுத்து வைக்கின்றோம். குறிப்பாக உம்முடைய இதயத்திலிருந்து வழிகின்ற அன்பையும் ஆறுதலையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுவைக்கின்ற நாங்கள், அனுபவிக்கின்ற நாங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அன்பையும் அரவணைப்பையும் மன்னிப்பையும் பிறருக்கு நாங்கள் வெளிப்படுத்த எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். உடைய திருச்சபையினுடைய தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், குடும்பத்தினுடைய தலைவர்கள் என ஒவ்வொருவரையுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும். இவர்கள் அன்பை ஏற்படுத்துகிற கருவிகளாக ஒவ்வொரு நாளும் மக்களுடைய நலனுக்காகவும் குடும்பத்துடைய நலனுக்காகவும் உழைக்க, சிந்திக்க, அதற்கான வேலைகளை செய்திட அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த நாளிலே படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு கல்வியிலும் ஞானத்திலும் அறிவியலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிட அவருடைய தூய ஆவியுடைய வல்லமையினால் இவரை நிறைவாக ஆசீர்வதித்திரடும். இந்த நாளிலே பயணம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரடும். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குணம் பெற்று மீண்டுமாக வீடு திரும்பிட ஆசீர்வதித்திரடும். குடும்பத்திலே தனிமையாக இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு யாரும் இல்லை என ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உம்முடைய அன்பினை சுவைப்பதற்கு நல்ல மனிதர்களை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. உம்முடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்வதற்குரிய மனப்பக்குவத்தையும், நீர் தருகின்ற அமைதியும் சமாதானத்தையும், நீர் தருகின்ற வலிமையையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள செய்திருளும் ஆண்டவரே. உம்மை முழுமையாக நம்பி ஒவ்வொரு நாளும் அவர்கள் அடுத்த நாளுக்கான பயணத்தை செலுத்திட நீர் தாமே ஆசீர்வதியும். இது இந்த நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். காவிரி கலைத்துறவகம் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்ற உதவி செய்யக்கூடிய உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். இந்த அருங்குடை இல்ல இயக்குநர்களையும், இந்த இடத்திலே தன்னார்வத்தோடு ஜெபிக்கின்ற, ஊழியம் செய்கின்ற, பணிபுரிகின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதித்தரலும். எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். இன்னுமாக திருமண தடையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறவும், திருமணம் நடைபெற்று குழந்தை செல்வத்திற்காக எங்கி தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். இந்த நாளிலே தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய தேவைகளை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எந்த தேவைக்காக உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே நான் சுமக்கின்ற சுமை பெரு சுமை என சொல்லுகிறார்களோ, அந்த மனிதர்களுக்கு நீர் சுமக்கின்ற சுமையெல்லாம் நான் கொடுக்கின்ற சுமையை விட எளிதானது மகளே, இந்த சுமையெல்லாம் நீ கடந்து வருவாய் என உம்முடைய வார்த்தையை கொடுத்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தருளும் ஆண்டவரே. நீர் தருகின்ற பெரும் சுமையாகி இந்த உலகிலே அமைதியை, குடும்பத்திலே அமைதியை, ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக பாடுபடுகின்ற, உழைக்கின்ற, முயற்சிக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளை, உம்முடைய வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பிள்ளைகளை இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய இதயத்திலிருந்து வழிகின்ற அன்பையும் ஆதரவையும் கனிவையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்திட உம்முடைய தூய ஆவியுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து எங்களை திடப்படுத்தி உறுதிப்படுத்தி காத்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்முடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உயிரே எம் இறைவா, உமக்கென யாம் தரும்
காணிக்கை. எம் உயிரே எம் இறைவா, உமக்கென யாம் தரும் காணிக்கை. உவப்புடன் ஏற்று அருள் புரிவாய், உன்னத பலியாய் மாற்றிடுவாய். உவப்புடன் ஏற்று அருள் புரிவாய், உன்னத பலியாய் மாற்றிடுவாய். எம் உயிரே எம் இறைவா, உமக்கென யாம் தரும் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு இரதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தமும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்கு உரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் உருள மென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் எம்மிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளரும் இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட
எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாலும் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் விரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.